வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் லா ஆஃப் டார்ட்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தப்பு தவறு இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறை செய்தவன் யாருக்கு அந்த தவறை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடுகளை தரலாம், எப்படி அதை குவான்டிஃபை பண்ணுவாங்க, எதை அளவீடுகளாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஒரு தவறு எப்படி நடக்கும், தெரிஞ்சு நடக்கும் இல்லை தெரியாமல் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்டென்ஷனலி ஆர் ஆக்சிடென்டலி. ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுல எது வரலாம், நெக்லிஜென்ட்டாக இருக்கிறது வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. நெக்லிஜென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சிடென்ட். நெக்லிஜென்ஸ் அப்படின்னா கவனக்குறைவு. ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும், கவனக்குறைவாக இருக்கிறதோட தொடர்ச்சியாக நடக்கிறது தான் ஒரு ஆக்சிடென்ட். அங்கே இன்டென்ஷன் கிடையாது. கவனக்குறைவு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த கவனக்குறைவாக செய்யும் போது இன்டென்ஷனலாக வேணும்னே அதை கவனக்குறைவாக செய்ய மாட்டோம். தெரிஞ்சு செஞ்சிட்டோம், இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னாலே அது தெரிஞ்சு செஞ்சதாக ஆகிடும். இப்போ இந்த இன்டென்ஷனல் டார்ட், இந்த இன்டென்ஷனல் டார்ட்டில் எப்படி நம்ம ஒரு நிவாரணத்தை பெற முடியும், எந்த அடிப்படையில் இது இன்டென்ஷனல் டார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விக்டிம் அதாவது கிளைமண்ட் யாருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கோ அவருக்கு அந்த இன்ஜுரியை காட்டணும். அந்த இன்ஜுரி இந்த டிஃபெண்டன்ட்னால தான் நடந்தது, தட் இஸ் த ராங் டூவர், இன்னொரு பர்சன் தான் எனக்கு இந்த இன்ஜுரியை காஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லணும். அப்போது நார்மலாக இருக்க ஒரு ஹியூமன் இட் இஸ் ஃபார்சியபிள், இப்படி பண்ணால் இந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும்னு தெரிஞ்சு என்னை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் இதை பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம் அந்த இடத்துல. ட்ரெஸ்பாஸ்னால் அத்துமீறி இன்னொருத்தவங்களோட இடத்துக்குள்ளே நுழையிறது இல்லை இன்னொருத்தவங்களோட பொருளை யூஸ் பண்ணுறது, இதுதான் ட்ரெஸ்பாஸ், அத்துமீறுதல். ஸோ ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை மூவபிள் இம்மூவபிள் நம்ம பிரிக்கலாம். மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒரு கார் வச்சுருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா அந்த இடம் லேண்டோட ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இட் மஸ்ட் பி அ லேண்ட் ஆர் எனி திங் விச் இஸ் பர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்டு டு த லேண்ட், இதுதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு வீடு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, காரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட், எப்படிலாம் ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட், சோற ஏறி குதிச்சு அடுத்தவங்க இடத்துக்கு போனால் தான் அது ட்ரெஸ்பாஸ் டு லேண்டா அப்படின்னா கிடையாது. என் வீட்டில் இருக்க குப்பையை எடுத்துகிட்டு போய் நான் அடுத்தவங்க இடத்துல கொட்டினாலும் இட் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட். அவங்களோட லேண்டை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு, அதை நான் பாசிட்டிவான நல்ல பர்பஸுக்கு யூஸ் பண்ணாலும் சரிதான், குப்பையை கொட்டுற மாதிரியான கெட்ட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரிதான். பட் அந்த லேண்ட் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த லேண்டை யூஸ் பண்ணுறது தப்பு, இதுதான் ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்திருக்கணும், அந்த கிளைமெண்ட் லேண்ட் ஓனர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கலை, அப்ரூவல் வாங்கலை, அந்த இடத்துல நான் இன்வைட் பண்ணுறேன். எய்தர் நானே போய் ஒரு வேலையை செய்யலாம், இல்லை யாரையாவது அனுப்பலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை அந்த இடத்துல போடுறது. ஸோ இதுதான் இன்வேஷன். அந்த இடத்துல அத்துமீறி நுழைந்து அந்த இடத்த யூஸ் பண்ணுறது லேண்டுக்கு பிலோவாகவும் இருக்கலாம். போய் அந்த இடத்துல இப்போ நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது, அந்த இடத்துல போர் போட்டு என் வீட்டுக்கு தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா அங்கே தான் ஆள் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ இதெல்லாம் தான் ட்ரெஸ்பாஸ் டு லேண்டில் நம்ம பார்க்குறோம். ட்ரெஸ்பாஸ் டு சேட்டில்ஸ் அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு ட்ரைசைக்கிள் வச்சுருக்கேன். ஸோ என்னோட ட்ரைசைக்கிள் அது என்னோட ஜாப். ட்ரைசைக்கிள் ஒரு 3 நாள் ட்ரைசைக்கிள் வச்சு நான் அதை வாடகையை கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரைசைக்கிள்லாம் என் வீட்டு வாசலில் தான் நிற்கும். நான் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டேன். ஸோ என் பக்கத்து வீட்டு நெய்பர் என்ன பண்ணுறாரு, வீடு காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த ட்ரைசைக்கிள் சும்மா தானே இருக்குன்ட்டு என் ட்ரைசைக்கிள் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் அமௌண்ட்ஸ் டு ட்ரெஸ்பாஸ் டு சேட்டில்ஸ். நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பர்சன் சொல்கிறாரு, இன்னொரு நெய்பர், நீ இல்லாதப்போ இந்த வண்டியை எடுத்து யூஸ் பண்ணாங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட வண்டியை எடுத்து யூஸ் பண்ணும் போது அதுக்கான இப்போ 2 நாள் நான் இருந்தனோ இல்லையோ என்னோட பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, என்னோட பிஸ்னஸே அதுதான். அப்போ அதுக்கான இழப்பீடு என்ன, இழப்பீடு என்னை கேட்காம யூஸ் பண்ணது தப்பு, ஸோ நான் இருந்திருந்தா இதுக்கு இவ்வளோ ரெண்ட் வாங்கியிருப்பேன், அந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. இந்த கண்டிஷன் கீழே நம்ம கேட்கலாம். ஸோ இதுதான் ட்ரெஸ்பாஸ் டு சேட்டில். கன்வர்ஷன். ஸோ இந்த கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் ஃபோர்ஸ்டு சேல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ட்ரெஸ்பாஸ் டு லேண்ட் அண்ட் சேட்டில். இப்போ நான் அந்த லேண்டில் போர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த பர்சன் என்ன சொல்லுவார், நீங்கள் போர் போட்டிங்க, காம்பவுண்ட் வேற ஒரு 4 இன்ச்சு தள்ளி என் இடத்துல கட்டியிருக்கீங்க, பேசாமல் இந்த இடத்த நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் தான் வாங்கணும், வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே கன்வர்ஷன் எப்படி நடக்குது, அந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி
மூவபிள் ஆர் இமூவபிள். நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டோட ஓனர் வந்து கன்வர்ஷனுக்கு சொல்கிறாங்க, ஸோ வாங்கிக்கோங்கன்னு. ஸோ இந்த லேண்டுங்கும் போது நம்ம வாங்கிக்கோங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த லேண்டு எப்படி பழையபடி இருந்ததோ அதே மாதிரி மாற்றி கொடுங்க, அந்த போரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காம்பவுண்ட்லாம் இடித்து உங்கள் இடத்துல கரெக்டாக வச்சு கெட்டுங்க. இது ஒரு கான்செப்ட். வித் ரெஸ்பெக்ட் டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஒரு காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு அட்வான்ஸ் ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஓட்டி பார்த்துட்டு வந்து இந்த கார் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. காரை எடுத்துகிட்டு போய் நேராக எங்கேயோ இடிச்சு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கார் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ ஓனர் என்ன சொல்லலாம், ஹீ வில் சே இந்த வண்டியை நீங்கள் தான் வாங்கிக்கணும். ஸோ அந்த வண்டியை நீ வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்குது எல்லாமே அந்த ரிப்பேர் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபோர்ஸ்டு சேல் நடக்குது. இந்த ஃபோர்ஸ்டு சேல் எப்போ நடக்கும், ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நினச்சா மட்டும்தான் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது வரும். இப்போது இது ஏன் நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, அந்த காரை போய் உடச்சிட்டு அந்த ஓனர்கிட்ட இதை நீங்கள் என்கிட்ட விற்றுருங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். அந்த கிரிமினல் லாவில் இன்டென்ஷன் இருக்குது, இப்படி கேட்கணுங்கிறதுக்காகவே இதை பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. அப்போது அந்த ஓனர் அக்செப்ட் பண்ணலாம், சரி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்களே வாங்கிக்கோங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு வேற லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அந்த ஓனருக்கு ரைட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ கன்வர்ஷன் அப்படிங்கிறது when a trespass has been done by a person X over the person Y's property, then person Y will forcibly sell that particular property to the another person who has caused that damage. இதுதான் conversion. Next is unlawful harassment. So it is a deliberate physical harm to some person. So this unlawful harassment should not be an assault or battery. அப்போ என்னது unlawful harassment என்ன சொல்லலாம், அசால்ட்டும் இருக்கக்கூடாது பேட்டரியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ what does this unlawful harassment means? அப்போ எப்படி ஒருத்தவங்கள ஹராஸ் பண்ண முடியும், மென்டலி நம்ம ஒருத்தவங்கள ஹராஸ் பண்ணலாம். ஸோ நர்வஸ் ஷாக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நான் யார் முன்னாடியும் போய் அவங்கள அடிக்கிற மாதிரியான ஒரு பாவனையோ, ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க இவன் நமக்கு ஏதோ ஒரு ஹார்மை காஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற அனுமானத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு செயல். என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு ஃபோன் பண்ணி ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்க ஒரு பேரண்ட்டுக்கிட்ட உங்கள் பையன் ஒரே பையன் வண்டியில் அடிபட்டு இறந்து போயிட்டான், இல்லை வண்டியில் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, ப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில். ஸோ திஸ் அமௌண்ட்ஸ் டு அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட். ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் which also means sending unwanted messages or threatening messages. உங்களோட பிக்சர் என்கிட்ட இருக்கு தெரியுமா, இதை நான் இப்படி யூஸ் பண்ணுவேன், எனக்கு இதுக்கு பதிலாக இந்த ஃபேவர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது, இது எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட். இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. ஸோ இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அண்ட் அன்லாஃபுல் ஹராஸ்மெண்ட் இதையும் நம்ம சேர்த்து கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைவசி அப்படின்னாலே என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், உங்களோட பிக்சர்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ இந்த பிக்சர் எப்படி அந்த அதர் பர்சனுக்கு கிடச்சிருக்கும், நான் வில்ஃபுல்லாக கொடுத்து கிடச்சிருக்குமா, இல்லை என்னோட ப்ரைவசியில் இன்வேட் பண்ணி அந்த பிக்சர் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் அந்த இடத்துல வருது. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு ஹராஸ்மெண்ட் பை, என்னோட ப்ரைவசியில் இன்வேட் பண்ணாலும் இட் அமௌண்ட்ஸ் டு ஹராஸ்மெண்ட். ஏன்னா அதோட அவுட்கம்மை வச்சு என்ன, ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை என்னை த்ரெட்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. ஸோ என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸுக்குள்ளே என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுறது. அண்ட் இதோட கண்டினியூவேஷனாக ஏதோ ஒரு என்ன ரிசல்ட் வேணாலும் நடக்கலாம். அண்ட் இதோட கண்டினியூவேஷனாக ஒரு ஹார்ம் எனக்கு ஏற்படும். என்ன மாதிரியான ஹார்ம், என்னோட மென்டல் பீஸ் போகலாம், இல்லை என்னோட பேர் கெட்டு போகிற மாதிரியான ஒரு செயல் நடக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இன்ஃப்ரிஞ்சிங் த ரைட் ஆஃப் அதர் பர்சன். ஸோ ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 கீழே சொல்லிட்டாங்க. எ பர்சன், ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. அவரோட தனிப்பட்ட விஷயங்களில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கேரண்டி பண்ணுது நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 கீழே.
ஸோ இந்த ப்ரைவசி அப்படிங்கும் போது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் அதில் அடங்கும்? நான் என்னோட ஃபோட்டோஸ் என் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும் போது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எங்கே போனாலும் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. ஸோ என்னை பற்றின ப்ரைவேட்டான விஷயங்கள், என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வெளியே போய் சொல்கிறது, இட் அமௌண்ட்ஸ் டு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. தவறான விஷயங்களை பரப்புறது, தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், என்னை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபோனில் இருக்க மெசேஜை என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து படித்து அதை பரப்புறதாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. ஏன்னா என் பெர்மிஷன் இல்லாமல் என்னோட பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே வரீங்க, இல்லை என் பெர்மிஷன் இல்லாமல் என்னோட பர்சனல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து பரப்புறது. ஸோ இது எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. நெக்ஸ்ட் இஸ் டெஃபமேஷன். ஸோ டெஃபமேஷன்னா என்ன? இன்ஜுரி டு த ரெப்புடேஷன் ஆஃப் அ பர்சன். ஸோ ஒரு பர்சனோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துவது, இதுதான் டெஃபமேஷன். இந்த டெஃபமேஷன் எப்படி ஒருத்தர் காசு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே பி ரிட்டன் ஆர் ஸ்போக்கன், எழுதி போட்டிருக்கலாம், இல்லை வாய் வார்த்தையாக யாரை பற்றியாவது நம்ம பேசியிருக்கலாம். அது எப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் ரீச் ஆகுது, இல்லை அதை பற்றி பேசினவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல ஒரு ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு பர்சனுக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஒரு ஃபேமிலிக்கோ ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த ரெப்புடேஷன் டு அன் இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் அ ஃபேமிலி ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய லாஸை அது கிரியேட் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஃபேமிலி நேம் அண்ட் ஃபேமிலியை சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லாஸை அது ஒரு வகையில் உருவாக்கி தந்துடலாம். சொசைட்டியில் அவங்க நேம் போகலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அவங்களோட நேம் ஸ்பாயில் ஆகலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது வரும். இன்டென்ஷனல் ஃபால்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு பர்சன் பற்றி இன்னொரு பர்சன் கிட்ட இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சனுக்கு முன்னாடி அதை பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும்? அவங்களோட ரெஸ்பெக்ட் போகும். இட் டிக்ரீசஸ் த ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் அ ஃபேமிலி. இட் டிக்ரீசஸ் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் அண்ட் இட் மே காஸ் some disagreeable feeling against a particular person. So defamationல 2 types இருக்கு. One is criminal defamation and another one is civil defamation. So criminal defamation அப்படின்னு சொல்லிட்டோம்னா the act is considered as an offense. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. சிவில் டிஃபமேஷன், இங்கே கிரிமினல் அஃபென்ஸ் எதுவும் நடக்கலை. அப்போ the person who thinks his name or reputation has been spoiled by the act of the other person, அவங்க ஒரு கேஸ் போட்டு அதுக்கான நஷ்ட ஈடை கேட்கலாம். ஸோ டிஃபமேஷனில் லிபல் அண்ட் ஸ்லாண்டர் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. லிபல் அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் பெர்மனன்ட், இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஆர் பிக்சர், இதுதான் லிபல் அப்படின்னு சொல்கிறது டெஃபமேஷனில். ஸ்லாண்டர் அப்படின்னு சொன்னோன்னா இட் அமௌண்ட்ஸ் டு த ஸ்போக்கன் வேர்ட்ஸ், வாய் வார்த்தையாக சொல்கிறது தான் ஸ்லாண்டர். லிபல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பொண்ணு DP Chowdhury was Kumari Manjulata 1997. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, a 17 years old girl from a reputed family and studied BA. The daily local newspaper published she ran away with a boy named so and so. It is a false information, but the newspaper negligently published this content வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது பப்ளிஷ் பண்ணதுனால அந்த ஃபேமிலியும் அந்த பொண்ணையும் நிறைய பேர் கிண்டல் அடித்து பேசுறது, ஒரு மாதிரி பேசுறது, இப்படிலாம் நடக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. த நேம் இஸ் பீன் ஸ்பாயில்டுங்க. ஸோ இந்த இடத்துல கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா 10,000 rupees டேமேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேஸு. இது 1997. இந்த டாட் கேஸ்லாம் நம்ம இந்தியாவில் 19s தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி கிடையாது. 18th century கேஸ் எல்லாமே இருக்குது. சேம் வித் ரெஸ்பெக்ட் டு லிபலுக்கு கீழே. ஸோ ஸ்லாண்டர் அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் செட் ஓரலி, ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் ஜெஸ்டர்ஸ், பாடி ஜெஸ்டர்ஸ், ஒருத்தரை பார்த்து ஏதோ ஒரு செய்கை செஞ்சது மூலமாக இல்லை அவங்கள பார்த்து வாய் வார்த்தையாக ஒரு கமெண்ட் அடித்தது மூலமாக அவங்களுக்கு டெஃபமேஷன், அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணது, இதுதான் ஸ்லாண்டர். A questions the chastity of B in an interview. A is slanderous. இப்போ innudo அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பிளெயினாக பார்க்கும்போது ஒரு மீனிங் இருக்கும்,
பட் அதுக்கு இன்னொரு மீனிங் வந்துடும். எப்போ வரும் அந்த இன்னொரு மீனிங் அப்படின்னா, எந்த பர்சன் கிட்ட எந்த சிச்சுவேஷனில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The statement that a lady has given birth to a child is defamatory when the lady is unmarried. ஒருத்தவங்க கல்யாணமே பண்ணிக்கல. ஸோ நம்மளோட சொசைட்டி மாரல் படி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ ஒரு லேடியை பார்த்தா அப்படி கேட்கறது ஒரு வேலிடான கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சொசைட்டியில். அப்போது இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி இருக்கிற இடத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு டெஃபமேஷன். ஸோ இவ்வளோ நேரம் இன்டென்ஷனல் டாட்டில் அசால்ட், பேட்ரி, ட்ரெஸ்பாஸ், டெஃபமேஷன் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்லிஜென்ஸ். ஸோ நெக்லிஜென்ஸ்னால் என்ன? கவனக்குறைவாக பண்ணுறது. எ பிரீச் ஆஃப் டியூட்டி டு கேர். ஒரு பர்சனுக்கு டியூட்டி டு கேர் அப்படிங்கிறது இருக்குது. ஹீ ஹேஸ் அ டியூட்டி டு கேர், டு பி கேர்ஃபுல். ஸோ அவர் அதை சரியாக பண்ணலை. He breached the duty, which results in a damage. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? The defendant is careless. ஸோ நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஒரு பிளெயின்டிஃப், அதாவது த விக்டிம் எதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, the defendant owes a duty to care. ஸோ the defendantக்கு டியூட்டி டு கேர் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத காட்டணும். த பிரீச் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். த பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர் ஹேஸ் ரிசல்டட் இன் திஸ் பர்டிகுலர் ஹார்ம் டு த கிளைமெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இது மூணும் நடந்திருந்தால் நெக்லிஜென்ஸுக்கு கீழே நம்ம ரெமெடி கேட்கலாம். பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரே எக்ஸாம்பிள் தான், டானோக்வே வெஸ் ஸ்டீவன்சன் அப்படின்ற கேஸ். ஸோ இங்கே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயர், எம்ப்ளாயி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனியில் எம்ப்ளாயி பண்ணுற தப்புக்கும் யார் பொறுப்பு? எம்ப்ளாயர் வில் பி ஹெல்டு லயபிள். இதை வைக்காரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த இடத்துல ஃபார் த நெக்லிஜென்ஸ் ஆர் ஃபார் எனி ராங்ஃபுல் ஆக்ட் ஆஃப் த எம்ப்ளாயி, த எம்ப்ளாயர் வில் பி ஹெல்டு லயபிள். இது ஒரு தனி கான்செப்ட். இங்கே டியூட்டி ஆஃப் கேரில் ஒரு கம்பெனி, இட் இஸ் அ சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்போ அதை கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது அந்த கம்பெனி. ஸோ கம்பெனின்னு சொல்லிட்டோன்னா இந்த எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயர், இவங்க கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். வேலை செய்கிறவங்க எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கான நார்ம்ஸ், செக்லிஸ்ட் இது எல்லாமே கம்பெனி கொடுத்துருந்துருக்கணும். அதை கொடுத்தும் ஒரு தவறு ஏற்படுதுன்னா அகெயின் த கம்பெனி வில் பி ஹெல்டு லயபிள் ஃபார் தட். ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அதோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோட பொறுப்பு. இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரிங்க்குள்ள ஒரு ஸ்னெயில் உள்ள கிடக்கு, டெட் ஸ்னெயில் உள்ள போயிடுச்சு. அதை பார்க்காம நெக்லிஜென்ட்டாக அதை பேக் பண்ணி அனுப்பி கடைக்கு வரைக்கும் போய் அதை சேலும் பண்ணியாச்சு. இதுதான் டியூட்டி ஆஃப் கேர் ஒருத்தவங்களுக்கு இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர். கம்பெனி வரைக்கும் போயிடுச்சு, அந்த சாஃப்ட் ட்ரிங்கை சர்வும் பண்ணிட்டாங்க. அதை வாங்கி நான் குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் உள்ளே குடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா உள்ள ஸ்னெயில் இருக்குது. அண்ட் ஐ பிகம் இல் பிகாஸ் ஆஃப் தட். ஐ பிகம் இல். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துருச்சு? பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர். மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துருச்சு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ண வரைக்குமே இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு டெட் ஸ்னெயில் இருக்குங்கிறத யாருமே கவனிக்கலை. அதை எனக்கு சர்வ் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல டியூட்டி டு கேர் இருக்குது. யாருக்கு இருக்குது? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு இருக்குது. சர்வ் பண்ணும் போது ப்ராப்பராக சர்வ் பண்ணணுங்கிறது அந்த கம்பெனிக்கு இருக்குது. ப்ராடக்டை, ஃபினிஷ்டு ப்ராடக்ட், எண்ட் ப்ராடக்ட் மஸ்ட் பி இந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையுமே அது நடக்கலை. டியூட்டி ஆஃப் கேர் இருக்கிறவங்க அதை ஒழுங்காக பண்ணலை. பிரீச் ஆஃப் டியூட்டி ஆஃப் கேர் ரெண்டு பேருமே அவங்களோட கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டிய இடத்துல கேர்லெஸ்ஸாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. ரீசனபிளாக அட் பிளெயின் சைட்டில் தெரிகிற ஒரு விஷயம், அதையே
அவங்க ஒழுங்கா பார்க்காம ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். ஓகே, ஸோ இங்கே அந்த கிளைமெண்ட் அதை கன்சியூம் பண்ண பர்சன் ஷி ஃபால் இல் இந்த இடத்துல. ஸோ ஹார்ம் இந்த இடத்துல நடந்துருச்சு. ஸோ டியூட்டி ஆஃப் கேர் ஒரு பர்சனுக்கு இருக்கு. அந்த பர்சன் has breached the duty and this breach results in a harm. ஸோ இந்த இடத்துல என்ன 3 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அது 3மே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ த விக்டிம் இஸ் பெய்டு காம்பன்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மெக் பர்சன் வித் பியூக் மோட்டார் in the year 1914. ஸோ இங்கே ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கார் ஒரு பர்சனுக்கு வித்துட்டாங்க. அவர் கார் எடுத்து ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தே ஃபவுண்ட் அவுட் வீல் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீ சூட் த கம்பெனி. நான் யார்கிட்ட இருந்து கார் வாங்கினேனோ அவங்க அந்த கம்பெனியை லீகல் கிளைமுக்காக எனக்கு அகெயின்ஸ்டான பார்ட்டி, அதாவது டிஃபெண்டண்ட்டாக அவரை வச்சு நான் ஒரு கேஸ் போட்டுட்டேன். நவ் தே சே இந்த வீலை நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களோட டிஃபென்ஸ். கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ யாருக்கிட்ட இருந்து வேணாலும் இதை வாங்கியிருக்கலாம். இந்த வீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது இன்னொரு பர்சனாக இருக்கலாம். பட் ஃபைனல் ப்ராடக்டை அசம்பிள் பண்ணது இந்த மோட்டார் கம்பெனி. ஸோ ஃபைனல் அசம்பிளி உங்ககிட்ட இருக்கும் போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்கெங்கே இருந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணணும், பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணமோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு அசம்பிள் பண்ண வேண்டிய டியூட்டி யார்கிட்ட இருக்குது? ஃபைனலாக யார் அசம்பிள் பண்ணி விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் டியூட்டியை ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கோர்ட்டோட வியூ. ஸோ த மேனுஃபேக்சரர், த ஃபைனல் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணவர் இஸ் ஹெல்டு லயபிள். லயபிலிட்டி, இப்போ லயபிள்னு பார்த்துட்டோம். ஒரு லயபிலிட்டியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லயபிலிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபால்ட் லயபிலிட்டி, ஒரு டிஃபெண்டன்ட் violated the legal right of the claimant. So இங்க fault இருக்கு. For the fault the defendant is held liable. Another one instance, the fault is not caused by the defendant. Next, no fault liability. So எப்பவுமே the defendant ஓட faultனால தான் ஒரு harm நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய இன்ஸ்டன்சஸ்ல defendant faultே பண்ணாம இருந்திருக்கலாம், அவர் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு கிளைமெண்ட்டோட ரைட் அந்த இடத்துல வயலேட் ஆயிருக்கும். அப்பையும் த டிஃபெண்டன்ட் வில் பி ஹெல்டு லயபிள் ஃபார் த ஹார்ம் காஸ்ட். ஸோ அதில் தான் இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அண்ட் அப்சல்யூட் லயபிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இங்கே பார்த்துட்டோம், டிஃபெண்டன்ட்னால அந்த ஹார்ம் நடக்கலை, ஆனால் the defendant will be held liable அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்குமே சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில். அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படிங்கிற பிரின்சிபிள் நம்ம நாட்டிலிருந்து எமர்ஜ் ஆனது தான். அது எப்படி அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் நம்ம. த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபால்ட் ஆர் கிரிமினல் இன்டென்ட் ஃப்ரம் டிஃபெண்டன்ட். ஸோ டிஃபெண்டன்ட் கிட்ட ஃபால்ட்டும் இல்லை, இன்டென்ஷனும் இல்லை இந்த தப்பை இல்லை இந்த தவறை செய்யணும் அப்படிங்கிறது. இட் ஹேப்பன்ஸ், அதுவாக நடந்துருச்சு. எந்த இன்ஸ்டன்ஸில்? the defendant possess dangerous things. இந்த dangerous thing அந்த டிஃபெண்டன்ட்டோட கஸ்டடியிலிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ எஸ்கேப் ஆகி அது ஒரு டேமேஜை காஸ் பண்ணிருச்சு அப்படின்னா the person is held strictly liable. எக்ஸாம்பிள் ரெய்லண்ட் வெஸ் ஃப்ளெச்சர். ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி இவால்வ் ஆனதுக்கு இது ஒரு நல்ல பேஸ் கேஸாக நம்ம சொல்லலாம். ரெய்லண்ட் வந்து ஒரு வாட்டர் ரிசர்வாயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். இந்த வாட்டர் ரிசர்வாயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சன்ஸ். அவங்க நெக்லிஜென்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட அவுட்கம் என்ன? வாட்டர் லீக்கேஜ் ஆகி ஃப்ளெச்சரோட மைன்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இங்கே ஃப்ளெச்சர் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணுவார் ரெய்லண்ட் கிட்ட இருந்து. பட் இங்கே ரெய்லண்ட் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, இந்த வாட்டர் ரிசர்வாயர் என்னது தான், ஆனால் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சன் தான் அதை ஒழுங்காக பண்ணலை, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ திறமை வந்து எனக்கு கிடையாது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க அதை ஒழுங்காக பண்ணலைங்கிறது ஒரு நல்ல டிஃபென்ஸாக இந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு. பட் த பர்சன் who is in possession of dangerous things, வாட்டர் வச்சிருக்கிறது டேஞ்சரஸ் திங்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால்
ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஒரு அவ்வளோ ரிசர்வாயரில் இருக்கிற ஒரு வாட்டர் இட் வில் டெஃபினெட்லி காஸ் ஃப்ளட்டிங். ஸோ அந்த ஃப்ளட்டிங் நடக்கும் போது அங்கே இருக்கிற சில விஷயங்கள் வந்து பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற அளவுக்கான வாட்டர் அந்த இடத்துல இருக்குது. அப்போது தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் டேஞ்சரஸ் திங் அண்ட் ரெய்லாண்ட் இஸ் ஹெல்ட் லயபிள் இந்த இடத்துல. ஸோ எதெல்லாம் எக்ஸப்ஷனாக சொல்லலாம் அப்படின்னா, பிளெயின்டிஃபோட ஓன் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டிக்கு அது ஒரு எக்ஸப்ஷன். பிளெயின்டிஃபோட ஓன் ஃபால்ட்டாக இருக்குது ஒரு விஷயம். இன்னொன்று கிளைமண்ட், அதாவது யாருக்கு ஹார்ம் ஆச்சோ அவங்க டிஃபால்ட் பண்ணதுனால அந்த ஹார்ம் அவங்களுக்கு காஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த எக்ஸப்ஷனில் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ட் ஆஃப் காட்னா என்னது? நேச்சுரல் காஸ் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். இப்போ அந்த ரிசர்வாயரில் வாட்டர் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த ரிசர்வாயரில் ஒரு மெட்ரிக் டன் தண்ணி இருக்கும் எப்போவுமே. ஆனால் அந்த ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மேலே இப்போ 1.5 அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் லிமிட். அந்த 1.5ஐயும் தாண்டி அங்கே வாட்டர் ஸ்டோர் பண்ணும் போது அந்த இடம் டிஃபால்ட்டாக சேதமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சனே சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ரிசர்வாயர் இருக்குது, அதில் எப்போவுமே அந்த குறிப்பிட்ட 1 பாயிண்ட் லெவல் தவிர அதில் தண்ணி எப்போவுமே அதாவது அந்த இடத்த ஓன் பண்ணுற பர்சன் அங்கே தண்ணி வச்சதே கிடையாது. இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழைனா மழை, சரியான புயல் மழை அப்படின்னு வச்சுக்கலாம். யாராலையும் வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது, அந்த மாதிரி சரியான மழை. ஸோ மழையை யார் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ திஸ் அமௌண்ட்ஸ் டு ஆக்ட் ஆஃப் காட். அந்த மழையினால என்ன ஆகுது? 1.5 லெவலையும் தாண்டி அங்கே மழை தண்ணி சேர்ந்துருது. ஸோ அப்படி சேரும் போது அந்த இடம் உடஞ்சி அங்கேருந்து தண்ணி லீக் ஆகி அதனால ஏற்பட்ட ஃப்ளட்டில் டேமேஜ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் கூட ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டிக்கு கீழே ஈவன் இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் நம்மளோட பார்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஃப்ளட் ஆயிடுச்சு, அந்த டைமில் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் எக்ஸப்ஷன், ஆக்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டிக்கு இது ஒரு எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், மியூச்சுவல் பெனிஃபிட். ஒரு இடத்துக்கு நான் ரெண்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்ட்டில் மாடி போர்ஷனில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அகெயின் வில் ஹாவ் வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் டேங்க்கில் இருக்க வாட்டர் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ப்ரிமைஸை ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, அவரும் அதோட பக்கத்து போர்ஷனில் தான் இருக்க, 2 பேருமே யூஸ் பண்ணுறோம். அது டேஞ்சரஸ்னு எனக்கு போகும்போதே தெரியும். ஆனால் எனக்கு தேவைங்கிறனால நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கோம். இப்போது அந்த வாட்டர் டேங்க்லேருந்து லீக் ஆன வாட்டர்னால எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் போது நான் அந்த பர்சன் டிஃபெண்டண்ட்டை லயபிள் பண்ண முடியாது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர். ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்னால, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பெட்ரோல் பங்க் வச்சுக்கலாம், எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு தேர்ட் பர்சன் இங்கே கவனமாக, பிளெயின்டிஃபும் கவனமாக இருக்காங்க, டிஃபெண்டண்ட்டும் கவனமாக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த ஆக்சிடென்ட் இஸ் காஸ்டு பை சம் தேர்ட் பர்சன். நம்மளோட நாலேஜே இல்லை, தேர்ட் பர்சனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் அவரோட ஏதோ ஒரு ஆக்ட்னால அங்கே ஒரு ஹார்ம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் போது அது எக்ஸப்ஷனாக கன்சிடர் பண்ணி டிஃபெண்டன்ட் இஸ் நாட் ஹெல்ட் லயபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டாச்சுரி ஆக்ட், ஒரு ஸ்டாட்யூட், த லா சேஸ் யூ டூ திஸ் திங் அண்ட் யூ டூ திஸ் திங் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ஆஸ் பர் லா நான் ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, இல்லை ஒரு மிஸ்ஹாப், ஒரு ஹார்ம் காஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு த டிஃபெண்டன்ட் இஸ் நாட் ஹெல்ட் லயபிள். ஸோ இதெல்லாமே எக்ஸப்ஷன்ஸ் டு ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியாக சொல்கிறோம். அப்சல்யூட் லயபிலிட்டி. ஸோ அப்சல்யூட் லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஆக்ட் ஆஃப் காடாக இருக்கலாம், ஓன் விஷனால இருக்கலாம், ஸ்டாட்யூட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இந்த எக்ஸப்ஷனில் எல்லாமே சொல்லிட்டோம்ல. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு ஹார்ம் நடந்துருச்சு அப்படின்னா த டிஃபெண்டன்ட் இஸ் ஹெல்ட் அப்சல்யூட்லி லயபிள் ஃபார் த ஹார்ம் காஸ் டு த விக்டிம். இதுதான் அப்சல்யூட் லயபிலிட்டியோட கான்செப்ட். ஸோ த கான்செப்ட் ஆஃப் அப்சல்யூட் லயபிலிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதன் தொடர்ச்சியாக இந்த அப்சல்யூட் லயபிலிட்டிங்கிற கான்செப்டை இந்தியாவில் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஓலியம் கேஸ் லீக் அண்ட் தி போபால் கேஸ் லீக் இன்சிடென்ட். Justice P.N. Bhagavati, he held
that the defendant is absolutely liable. The principle of absolute liability, the principle of absolute liability பத்தி பேசுனது Justice P.N. Bhagavathi. He says, no exceptions is allowed. No exceptions to be seen or considered. If a harm has happened, then the defendant is held liable. Here in absolute liability, enterprise அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம். ஸோ அந்த enterprise, though it is very careful, but a harm has been caused because of some activity or the regular activity that is happening there day to day. So, in the harm, it can be by any ways, but a harm has happened. So, the enterprise is held absolutely liable. So, இதுதான் absolute liability ஓட கான்செப்ட். ஸோ இந்த absolute liability அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டு இது எல்லாமே இட் இஸ் டேஞ்சரஸ் டு த பீப்புள் தேர், இட் இஸ் டேஞ்சரஸ் டு த என்விரான்மெண்ட். இஃப் இட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் வென்எவர் த பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி இட் ரீச்சஸ் த என்விரான்மெண்ட், சாயிலாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், எப்போல்லாம் என்விரான்மெண்ட்டோட வந்து மிக்ஸ் ஆகுதோ இட் காஸ் சம் டேமேஜ் ஆர் the damage will be very vast. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டேமேஜ்னால அந்த என்விரான்மெண்ட் மட்டும்தான் பாதிக்கப்படுதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் லைக் பிளான்ஸ், ட்ரீஸ், அதை கன்சியூம் பண்ணுற அனிமல்ஸ், அங்கே வாழ்கிற ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், பில்டிங்காக கூட இருக்கலாம், ஸோ லைக் நான் லிவிங் திங்ஸாக கூட இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு சேதம் ஏற்படும் போது த என்டர்பிரைஸ் இஸ் ஹெல்ட் அப்சல்யூட்லி லயபிள். ஸோ ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே த லாஸ் இஸ் காஸ்ட் டியூ டு இன்டென்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை நெக்லிஜென்ட்டாகவும் இருக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு இந்த இடத்துல. அப்சல்யூட் லயபிலிட்டியில் எம்ப்ளாயர் இஸ் லயபிள் அண்ட் நோ எக்ஸப்ஷன் இஸ் அலவுட். எஸ்கேப் ஆஃப் த ஹசார்டஸ் காம்பனண்ட் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில் பேசணும். வேறஸ் அப்சல்யூட் லயபிலிட்டி எஸ்கேப்புங்கிறது இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. Strict liability is to a person and absolute liability is to an enterprise. Nature and quantum of damage எவ்வளோ அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியும். Whereas in absolute liability, the damages are exemplary in nature. ரொம்ப அளவிட முடியாது அந்த டேமேஜஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறது. அந்த டேமேஜஸ் நம்ம சொல்லும் போதும் அது அளவுக்கு அதிகமானதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ்க்கான டேமேஜஸை நம்ம எப்படி ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்ம். ஸோ ஒரு ஹார்ம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஹார்ம் வந்து டு த பர்சன், டு த ப்ராப்பர்ட்டி, டு த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே நடக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் இன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த லேண்டுக்கு இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. அகெயின் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு டேமேஜ் ஏற்படுது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு ஒரு நியூசன்ஸ் காஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நியூசன்ஸ் காஸ் ஆகும் போது அதுக்கான ரெமிடி ஒரு டேமேஜஸாக கேட்கலாம். இல்லை த பர்சன் டு ஹூம் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் ஹீ அப்ளை த கான்செப்ட் ஆஃப் கன்வர்ஷன், ஃபோர்ஸ்ட் சேல் அங்கே அப்ளை பண்ணி அவங்க ஹார்முக்கான ரெமிடியை அவங்க தேடிக்கலாம். ஸோ ஒரு பாடிலி இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம், நெக்லிஜென்ஸ்னால வருது அப்படின்னா அந்த இன்ஜுரியை எந்த லாக்கு கீழே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்த் லா. அண்ட் பிரீச் ஆஃப் டியூட்டி. பிரீச் ஆஃப் டியூட்டி எந்த இடத்துல வரும்? நம்ம ஜென்ரலாக ஒரு பர்சன் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கும். அந்த டியூட்டி லா நமக்கு சொல்லியிருக்கும், இல்லை பை ப்ராக்டிஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பை லா சொன்னதில் ஒன்று வச்சுக்கலாம், விச் இஸ் டிராஃபிக் ரூல்ஸ். இட் சேஸ் வென் ரெட் லைட் இஸ் தேர் யூ ஷுட் நாட் கோ. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் லைட் இருக்கும் போது அந்த இடத்த வெயிட் பண்ணாமல் கிராஸ் பண்ணுறது. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு பிரீச் ஆஃப் டியூட்டி. மென்டல் டிஸ்ட்ரெஸ். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹார்ம் தான். நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், பக்கத்து வீட்டில் ஒரு நாய் வளர்ப்பாங்க, அந்த நாய் நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு தூக்கமே இருக்காது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெமிடி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ரெமிடி இருக்குது. அந்த நெய்பருக்கு மேலே we can file a case and we can ask for damages. ஸோ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் எப்போல்லாம் அஃபெக்ட் ஆகுது? ஒரு கிளைமண்ட் இருக்காங்க, த பர்சன்
who is a victim is a claimant obviously. ஸோ எனக்கு டிஃபெண்டன்ட்டோட ஆக்ட்னால எப்பெல்லாம் வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகுதோ அப்போது அந்த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டோட அந்த எக்கனாமிக் லாஸ் எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கான டேமேஜஸை நான் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் டார்ட்டில் பிளெயின்டிஃப்னா யார், டிஃபெண்டன்ட்னா யார், டார்ட்னா என்ன, எந்த இதெல்லாமே டார்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இன்டென்ஷனல் டார்ட்னா என்ன, நெக்லிஜென்ஸ்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் டார்ட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரை பனிஷ் பண்ணுறது கிடையாது, பட் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டார்ட்டோட எய்ம். த எய்ம் ஆஃப் டார்ட் லா இஸ் டு ப்ரொவைட் ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ். ஒருத்தன் பாதிப்பு அடையறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தானோ அட்லீஸ்ட் அந்த இடத்துல கொண்டு அவனை வைக்கணும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் டார்ட்டோட மெயின் எய்ம். தேங்க்யூ.